بسم الله الرحمن الرحيم. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டி முடித்த பின்பு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களிடத்திலே சொன்னான், நீங்கள் பாங் சொல்லி உலக மக்களை காபாவின் பக்கம் அலையுங்கள். அவர்கள் இந்த உலகம் அழியும் வரை அவர்கள் உங்களுடைய பாங்கின் ஓசையின் பரக்கத்தை கொண்டு இந்த காபாவை தேடி ஹஜ்ஜி செய்வதற்காகவும் உம்ரா செய்வதற்காகவும் வந்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொன்னான். அப்போ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், நான் இங்கிருந்து சொல்லும் பாங்கின் ஓசையை கேட்டு எப்படி மக்கள் வருவார்கள் அப்படின்னு. அப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொன்னா, நபி இப்ராஹிம் அவர்களே, நீங்கள் என்ன செய்யுங்க, பாங் சொல்லுங்க. அதை மனிதர்களுடைய உள்ளத்தில் அவர்களுடைய காதுகளில் கொண்டு போய் சேர்க்கும் பொறுப்பு என்னுடையது அப்படின்னு. அதே மாதிரி ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபாவின் பக்கம் அழைத்து பாங் சொன்னார்கள். அதே போன்று ஷைத்தானும் அழைத்தான். அப்ப 3 பேருமே நம்மளை காபாவின் பக்கம் அழைத்திருக்கிறார்கள். நாம யாருடைய பாங்கினுடைய ஓசையை கேட்க வைத்து நாம் ஹஜ்ஜுக்காகவோ உம்ராவிற்காகவோ போகிறோம் என்பதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவின் பக்கம் நம்மை அழைத்து யாருடைய காதுகளிலெல்லாம் அவனுடைய பாங்கின் ஓசையை அல்லாஹ் நுழையச் செய்தானோ, அந்த பாங்கை நாம் ஏற்றுக்கொண்டோமோ, அவர்களும் ஹஜ்ஜிக்கு போவார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாங் சொல்லி யார் யாரெல்லாம் அதை தன்னுடைய செவிமடுத்து அதை கேட்டு கொண்டார்களோ அவர்களும் ஹஜ்ஜிக்கு போவாங்க. அப்ப இவங்க 2 பேர்களுடைய அழைப்பின் காரணமாக ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் மீது அச்சம் கொண்டு அல்லாஹ்வின் மீது நேசம் கொண்டு அந்த அமலை செய்வார்கள். நேசம் கொண்டு என்று சொன்னால் அந்த காரியத்திற்காக முழு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதற்காக வேறு எந்த விஷயத்தையும் இழப்பதற்கு தயாராக இருப்பார்கள். ஷைத்தானும் அழைத்தான். ஷைத்தானுடைய அழைப்பை கேட்டு யாரு செல்கிறார்களோ அவர்களிடத்தில் எந்த விதமான உள்ளச்சமும் இருக்காது. அல்லாஹ்வின் மீது நேசம் கொண்டும் அந்த பயணத்தை அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். எதற்காக போவாங்கன்னா, பேருக்காக போவாங்க. நானும் ஹஜ்ஜி செய்திருக்கேன்னு இந்த மக்கள் என்னைய பார்த்து சொல்லணும், அதுக்காக வேண்டி போவாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய பேர்கள் வியாபார நோக்கத்தில் போவாங்க. ஹஜ்ஜிக்கு போகிறேன்னு போவாங்க. அங்கே போய் நிறைய கோல்டு வாங்கிட்டு வர்றது, மற்ற பொருள்கள் வாங்கிட்டு வந்து இங்கே கைமாற்றக்கூடிய வேலையை செஞ்சு அதில் லாபத்தை சம்பாதிக்கிறது, இதற்காக வேண்டி போவாங்க. இப்போ பெருமைமிக்கவர்களே, இதில் அல்லாஹ் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வ இலா ரப்பிக ஃபர்கப், அல்லாஹ்வின் மீது நேசம் கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் மீது நேசம் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மகிட்ட சொல்லித்தரான். இப்போ நம்ம 1000 ரக்காத்து தொழுகலாம், 1000 ரக்காத்து கூட நம்ம தொழுகிறோம் அப்படின்னாலும் கூட அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதில் அல்லாஹ்வின் மீது நேசம் கொண்டு அல்லாஹ்வுடைய பிரியத்தை அடைவதற்காக நாம் இந்த தொழுகையை தொழுந்திருந்தால் மட்டுமே நம்மளுக்கு பிரயோஜனம், இல்லைன்னா அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி தான் எல்லா அமல்களும். நம்மளை பிறர் பார்க்கறதுக்காக செய்கிறோம், பார்க்கறதுக்காக செய்யலை அப்படிங்கிறது எதை கொண்டு நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு சொன்னால், நம்ம உள்ளத்தில் நினைக்கக்கூடிய நினைவை கொண்டு தான். அதுக்கு தான் சொல்லுவாங்க, அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கக்கூடியவன்.
அவன் வந்து நம்ம வெளியில செய்யற அமல்களையோ நம்ம போடுற ஆடைகளையோ அவன் பார்க்க மாட்டான். உள்ளத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத விளங்கி தான் அவன் நமக்கு கூலி தருவான். அதே போன்று முக்கியமாக நாம இந்த காலத்துல விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொல்றான், அல்லாஹ்விற்காக இப்படி நேசம் கொண்டு வாழக்கூடிய மனிதனை அல்லது வாழ்ந்து மரணித்த மனிதனையும், அந்த வாழக்கூடிய மனிதனை பார்த்தும் அல்லாஹ் சொல்றான், ஜிப்ராயிலே, இந்த மனிதன் என்னுடைய நேசத்திற்காக ஏங்கி அவன் பல நல்ல அமல்களை செய்து என்னை அடைவதையே நோக்கமாக அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், என் மீது ஆசை கொண்டு அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான். நான் அந்த மனிதன் மீது நேசம் கொள்கிறேன். அதனால் ஜிப்ராயிலே, நீங்கள் அனைவர்களும் அந்த மனிதன் மீது நேசம் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இந்த விஷயத்தை சொன்ன உடனே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க அப்படின்னா, எல்லா மலக்குமார்களையும் அழைத்து இந்த விஷயத்தை சொல்கிறார்கள். எப்படி அப்படின்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மனிதன் மீது நேசம் கொள்கிறான், என்னையும் நேசம் கொள்ள சொன்னான். எனவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் இந்த மனிதன் மீது நேசம் கொள்ளுங்கள். இதை கேட்ட மலக்குமார்கள் வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுடைய உள்ளத்துல போடுறாங்க இந்த எண்ணத்தை, இந்த தேட்டத்தை, இந்த ஆசையை. இந்த மனிதன் அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைந்து விட்டான், நாங்களும் இவன் மீது நேசம் கொள்கிறோம், எனவே மனிதர்களே நீங்களும் இவன் மீது நேசம் கொள்ளுங்கள் அப்படிங்கிற எண்ணத்தை முஃமின்கள் முஸ்லிம்களுடைய உள்ளத்துல மலக்குமார்கள் என்ன செய்றாங்க, இந்த எண்ணத்தை போடுறாங்க. அப்ப யார் யாரெல்லாம் இந்த மலக்குகள் அறிவித்த, அல்லாஹ் அறிவித்த இந்த அறிவிப்பை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் இறை நேசர்கள் மீது நேசம் கொள்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, வாழ்ந்து மறைந்தாலும் சரி. ஏன்னா அல்லாஹ்வின் மீது நேசம் கொண்டு அவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், தன்னுடைய உயிரை இழந்தவர்கள், மௌத்தானவர்கள் என்று சொல்லாதீர்கள், பல் அஹ்யாவுன், அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள். ஐந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், ரப்பினுடைய புறத்திலிருந்து, என்னுடைய புறத்திலிருந்து அவர்களுக்கு உணவளிக்கப்படுது அப்படின்னு சொல்றான். அவங்களுடைய உடலை மண் சாப்பிடாது, புழு சாப்பிடாது. அப்ப இப்படிப்பட்ட மனிதர்கள் மீது அல்லாஹ்வும் நேசம் கொள்கிறான், எனவே மலக்குகளும் நேசம் கொள்கிறார்கள், எனவே நம்மளையும் நேசம் கொள்ளுமாறு அவர்கள் நிர்பந்திக்கிறார்கள். அப்ப யாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த அழைப்பை கொண்டு ஹஜ் செய்வதற்காக மக்காவை தேடி காபாவை தேடி செல்கிறார்களோ அவர்களுடைய ஹஜ் உம்ராக்கள் அங்கீகரிக்கப்பட்டவை. ஷைத்தான் அழைத்து போனவர்களுடைய ஹஜ் அங்கீகரிக்கப்பட்டவை அல்ல. ஏன்னா அவருடைய உள்ளத்துல வந்து அல்லாஹ்வின் மீது நேசம் கொண்டு அவர்கள் போக மாட்டாங்க, வேற வேற நோக்கத்துக்காண்டி போவாங்க. அதே போன்று இந்த அல்லாஹ் கொடுத்த இந்த அறிவிப்பை யார் ஏற்று இந்த உலகத்தில் வழிமார்கள் மீது நேசம் கொள்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுடைய அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் அர்த்தம். அந்த மலக்குகள் எத்தி வைத்த செய்தியை நாம ஏத்துக்கிட்டோம்னு அர்த்தம். யார் வழிமார்களை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் காதில் அந்த செய்தி வந்து விழவில்லை என்று அர்த்தம். வழிமார்களை புறக்கணிக்கிறதுங்கிறது ஒரு பகுதி, வழிமார்களை ஏசி பேசக்கூடிய நிலை இன்னைக்கு நிறைய இருக்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்றா, யார் என்னுடைய நேசர்களை பகைத்துக் கொள்கிறார்களோ, யார் என்னுடைய நேசர்களை பகைத்துக் கொள்கிறார்களோ
அவர்கள் என்னோடு போர் செய்ய தயாராகிறார்கள், நான் அவர்களோடு போர் செய்வேன். பெருமைமிக்கவர்களே, அல்லாஹ்வோடு போர் செய்யறதுன்னா என்ன அப்படின்னா அடிச்சுக்கிறது வெட்டிக்கிறது அல்ல. அவனுடைய கோப பார்வை நம் மீது இறக்கப்படும். இந்த நிலையில நம்மளுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கும் அப்படின்னா பரக்கத்து நிறைந்த வாழ்க்கையாக இல்லாமல் முசீபத்து நிறைந்த வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கை மாறிடும். முஹையத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவங்க சொல்லுவாங்க, யார் நுபுவத்தை நபிமார்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவன் காஃபிராகி விடுகிறான். யார் வலிமார்களை அல்லாஹ்வுடைய நேசர்களை நேசம் கொள்ளவில்லையோ ஏற்கவில்லையோ அவன் நஷ்டவாளியாக ஆகிவிடுகிறான். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வலிமார்களை நாம் பின்பற்றுவதை நேசிப்பதை அவர்கள் மீது அன்பு கொள்வதை விட்டு நாம் விலகுறோம், அவர்களை நாம் புறக்கணிக்கிறோம் அப்படின்னா நாம் மிகப்பெரிய நஷ்டவாளியாக மாறுகிறோம் அப்படிங்கிற எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் நிறைய பேர்கள் வலிமார்களை ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களை ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள். அப்ப அல்லாஹ் முதலில் அவர்கள் மீது என்ன செய்வான் அப்படின்னா பலாய் முசீபத்துகளை அவர்கள் மீது இறக்குவான். பரக்கத்தில்லாத வாழ்க்கையை அவர்களுக்கு நியமித்து விடுவான். அப்ப அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் இந்த உலக ஆசைக்காக வாழக்கூடிய அவர்கள் அல்லாஹ்வையும் சரியாக புரிஞ்சிக்கிறதில்லை, அல்லாஹ்வுடைய நேசர்களையும் புரிஞ்சிக்கிறதில்லை. அவர்களை அதோடு விட்டு விடுவது மட்டும் விட்டால் பிரச்சனை இல்லை. அவர்களை ஏசுவது பேசுவது அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு இவன் ஆளாகி இவனுடைய வாழ்க்கையில் முசீபத்து இறக்கப்பட்டு பரக்கத்துகள் அவனை விட்டு வெகு தூரமாக விலகி செல்லும். பேர்மிக்கவர்களே, வலிமார்கள் ஏன் நேசிக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையை படிக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல நாம சொல்லுவோம், ஒரு மனிதன் தான் தோண்டித்தனமா வாழ்றான்னு வச்சுக்கிறீங்களேன், எந்த விதமான தூர நோக்கமுமே இல்லை. இன்னைக்கு பசிக்கு உணவு கிடைக்குதா, போதும் அப்படின்னு ஒருத்தன் வாழ்ந்தா அவனை முட்டாள்னு சொல்லுவோம். இன்னும் யார் இந்த உலகத்துல யாரை அறிவாளின்னு சொல்லுவோம், யார் இந்த உலகத்துல ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு எல்லையை எட்ட முடியும் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்குள் ஒரு கணக்கு இருக்கணும். இன்னைக்கு நாம இப்படி இருக்கோம், அடுத்த வருஷம் நம்ம எப்படி இருக்கணும், இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருக்கணும், நாம மௌத்தா போறதுக்குள்ள நம்மளோட நிலையை எப்படியெல்லாம் மாற்றி அமைச்சிட்டு நம்மளுடைய குழந்தைகளை வாழ வச்சுட்டு போகணும்னு ஒரு தூர நோக்கு சிந்தனை இருக்கும். அப்ப இந்த தூர நோக்கு சிந்தனை நாம் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கும் போது அப்பப்போ அது நம்மளுக்கு நம்மளை சுதாரிப்பு காட்டிக்கிட்டே இருக்கும், நம்மளுக்கு மணி அடிச்சுக்கிட்டே இருக்கும். நீ இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யணும். அப்ப இப்படி தன்னுடைய வாழ்க்கையை கணக்கிட்டு ஒரு பிளான் பண்ணி நடக்கக்கூடியவனை தான் அறிவாளின்னு நம்ம சொல்லுவோம். பெருமைமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய நேசர்கள் எப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கைக்கும் கணக்கு போடக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை தன்னுடைய மௌத்து வரைக்கும் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் மௌத்துக்கு பின்பு நாம் அல்லாஹ்வுடைய அரவணைப்போடு இருக்க முடியும் என்பதை கணக்கு போட்டு வாழக்கூடியவர்கள். அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை என்னுடைய நேசர்கள்னு சொல்றான். நேசர்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள்ங்கிறது சாதாரணம் இல்லை. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே சில கல்விகளை சில பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக 2 வலிமார்கள் இடத்துல அல்லாஹ் அனுப்பி வச்சிருக்கான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. அப்ப இந்த வலிமார்களை நம்ம நபிமார்கள் தான் சொல்ல முடியாது. ஆனா அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைந்தவர்களாக அவர்கள் இந்த உலகத்திலும் இருப்பார்கள், மறுமையிலும் இருப்பார்கள். அதனாலதான் வலிமார்களுக்கு அல்லாஹ் அதிகப்படியான சில அன்பு வைத்திருக்கிறதுனால சில கராமத்துகளை கொடுப்பான், சில அதிசயங்களை அவங்களால செய்ய முடியும். நபிமார்கள் சில மோஜிசாக்களை செய்வார்கள். அப்ப இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அன்பின் காரணத்தால் அவர்களுக்கு சாதாரண ஒரு மனிதனை விட கூட சில சிறப்புகளை கொடுக்கணுங்கிறதுக்காண்டி அல்லாஹ் கொடுக்கிறது.
அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் நேசிப்பதால் என்ன நடக்கும் அப்படின்னா, அல்லாஹுவும் அது போன்ற வாழ்க்கையை நமக்கு நசீபாக்குவான். நாம இந்த உலகத்தினுடைய ஆசைக்காக அந்த ஆசையில் மூழ்குவதற்கு இந்த வழிமார்களுடைய வாழ்க்கை நமக்கு தடையாக இருக்குது, எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு ஒருத்தன் நினைச்சா வழிமார்கள் வாழ்க்கையை புறக்கணிப்பான், அவர்களை ஏசுவான். பெருமைமிக்கவர்களே, வழிமார்கள் ஒரு சுல்தானின் ஆரிஃபின் என்ற ஒரு தரஜாவை அடைந்த ஒரு வழி, அல்லாஹ்வுடைய நேசர், தன்னுடைய மரண தருவாயில் அவருக்கு சொர்க்கம் காண்பிக்கப்படுது. சொர்க்கம் காண்பிக்கப்படுது. இன்னும் சிலர்கள் சொல்றாங்க, அவர்களுடைய சக்கராத்துடைய ஹாலில் நிலையில இருக்கும்போது, நான் உங்களுக்காக சொர்க்கத்திற்காக நான் துவா செய்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் விசாரிக்க வந்தவர் சொல்றாரு. இன்னொருத்தரை அவங்க சொல்றாங்க, நான் சொர்க்கத்தை 20 வருடமாக நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், சொர்க்கத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு 20 வருஷமா எனக்கு இந்த சொர்க்கம் காண்பிக்கப்படுது. நான் இந்த வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையை பேணி நடப்பது, ஒழுக்கத்தை ஏற்று நடப்பது, அல்லாஹ்விற்காக வாழ்வது என்பது சொர்க்கத்தை அடைவதற்கு அல்ல, நான் அல்லாஹுவை அடையணும், அல்லாஹுவை பார்க்கணும், அல்லாஹ் என்னை நேசிக்கணும் என்பதற்காகத்தான் நான் நினைச்சு என்னுடைய வாழ்க்கையை நான் இவ்வளவு காலமா வாழ்ந்தனே தவிர சொர்க்கத்தை அடைவதற்கு அல்ல. அப்ப இந்த வழிமார்களுடைய இந்த தூர நோக்கு சிந்தனை நம்மளை எது வரைக்கும் கொண்டு போகுது அப்படின்னா, அல்லாஹ் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குது. இன்னைக்கு ஷரியத்துகளை படிச்சுட்டு, என்ன குரான் தப்சீர்களை படிச்சுட்டு, புகாரியுடைய தமிழாக்கங்களை படிச்சுட்டு, இன்னைக்கு நாம் எல்லாமே ஒரு மார்க்க சட்டம் பேசிக்கிட்டு இருக்கோம். மார்க்க சட்டம்ங்கிறது வேற, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், மார்க்க சட்டம்ங்கிறது வேற, மார்க்க ஞானம்ங்கிறது வேற. இந்த வழிமார்களுடைய நேசம், அவர்களுடைய வாழ்க்கையை நாம நேசிச்சு பின்பற்றி நடக்கிறோம் அப்படின்னா, அந்த மார்க்கத்தில் இருந்து, ஷரியத் ஏட்டுக்கல்வியில் இருந்து ஒரு அறிவை தரும், ஒரு ஞானத்தை தரும் இந்த வழிமார்களுடைய வாழ்க்கை தான். இவர்களை பின்பற்றினோம் என்று சொன்னால் நாம் சொர்க்கத்தை நோக்கமாக கொண்டு வாழ மாட்டோம், அல்லாஹுவை அடைவதை நோக்கமாக கொண்டு வாழ்வோம். பெருமைமிக்கவர்களே, நமக்கு ஷரியத், நான் எத்தனையோ இதில் சொல்லியிருக்கேன், நமக்கு ஷரியத் சொல்லித்தரக்கூடிய விஷயம், ஒரு தொழுகை போகிறோம் அப்படின்னா, நான் அல்லாஹ்விற்காக தொழுகிறேன் அப்படின்னு தக்பீர் கட்டுவாங்க. இப்போ நான் ஒருத்தட்ட காசு, ஒரு கடன் வாங்கியிருக்கேன், நசீர்னு பேர் வச்சுக்கிறீங்களேன், நசீருங்கிறவர்கிட்ட நான் கடன் காசு வாங்கி திருப்பி நான் அவருக்கு கொடுக்கும்போது நான் என்ன சொல்லி கொடுப்பேன்? இந்தாப்பா உன்ட்ட வாங்கின காசு திருப்பி தந்துட்டேன், அப்படி தானே கொடுப்பேன். நான் அவரை முன்னாக்கு கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, யாருமே இல்லை, அவர் மட்டும்தான் இருக்கார், அவரை முன்னுக்கு கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, நான் கடன் வாங்கிய இந்த காசை நசீரிடத்தில் முழுமையாக ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன நினைப்பான்? என்ன லூசு பைய மாதிரி இருக்கான் அப்படின்னு நினைப்பானா, நினைக்க மாட்டானா? அப்போ நாம் தொழுகிறதே அல்லாஹுக்கு தான். அங்கே போய் நான் அல்லாஹுக்காக தொழுகிறேன்னு யார்கிட்ட சொல்கிறோம்? எப்படி அவன்கிட்ட நம்ம அந்த காசை கொடுக்கும்போது இப்படி தகாத வார்த்தையை சொல்லி தப்பாக நம்மளை லூசு நினைக்கிற அளவுக்கு நம்ம செய்கிறோமோ, அதே மாதிரி தான் அல்லாஹ்விற்காக தொழுகக்கூடிய தொழுகையை அல்லாஹ்விற்காக தொழுகிறேன்னு நீ யார்கிட்ட சொல்கிற அப்படின்னு ஒரு தொழுகையாளிகிட்ட கேட்டால் அதுலேயே அவனுக்கு அந்த கேள்விக்கே பதில் இருக்காது. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லாமையே விட்டுடுறேன். நீங்கள் தேடுங்க, இந்த கேள்விக்கு பதிலை தேடுங்க. அல்லாஹ்விற்காக தொழுகிறேன்னு சொல்கிறோமே, நம்ம யார்கிட்ட சொல்கிறோம்? அல்லாஹ்விற்காக தொழுகிறேன் அப்படின்னு நம்ம அல்லாஹ்கிட்ட சொல்கிறதா இருந்தால் இப்படி சொல்லக்கூடாத அப்படின்னு தோணுதில்ல. அப்போ இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறையா பேருக்கு தெரியாது. இதுலேயே ஃபெயிலியர் எல்லாருமே. கேட்டால் நான் பெரிய மார்க்க அறிஞர், நான் பெரிய மார்க்கம் பேசுவேன், நான் குரானில் படிச்சுட்டேன், புகாரி தமிழாக்கத்தில் படிச்சுட்டேன், இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ இதுதான் ஷரியத்.
ஏட்டுக்கல்வி இப்படி தான் இருக்கும். ஆனால் ஞானம் என்பது என்ன அப்படின்னா, அல்லாட்ட துஆ கேட்கிறது ஷரியத், அல்லாட்ட பேசுறது நேசர்கள் செய்யக்கூடியது. அவர்கள் அல்லாவிடத்தில் பெற்ற ஞானம். அவங்க அல்லாட்ட அப்படி பேசுவாங்க, என்னையா அல்லாஹ் இப்படிலாம், இப்படிதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஒரு வழிகிட்ட தான் அனுப்பி வச்சான், ஒரு இறை நேசர்கிட்ட தான் அனுப்பி வச்சான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை மழை பெய்ய வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி. அவர் அல்லாட்ட எப்படி கேட்டாரு, என்னையா அல்லாஹ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இவ்வளோ பேர் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, ஆடு மாடுகள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுது, நீ மட்டும் மழை இறக்காமல் இப்படி வறட்சியாக போட்டு வச்சிருக்க. உரிமையோடு பேசினாரு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோபம் வந்துருச்சு, சட்டையை பிடிச்சி உலுக்கிட்டாங்க. உடனே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சட்டையிலேருந்து கையை எடுங்க, அல்லாஹ் எடுக்க சொல்கிறான் அப்படின்னு சொன்னதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் எடுத்தாங்க. இந்த உரிமை அந்த மனிதனுக்கு எப்படி வந்தது அப்படின்னா, அவர் அல்லாஹ்விற்காக எல்லாத்தையும் துறந்து அல்லாஹ் தான் எனக்கு வேண்டும் என்று அல்லாஹ்வின் மீது அன்பு கொண்டு நடந்ததால் அல்லாஹ் கொடுத்த உரிமை அது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்னையா அல்லாஹ் உன்னை இப்படி பேசுகிறான், அவருக்கு எனக்கும் உள்ளது, அவர் எனக்காக வேண்டி என்னென்னமோ செஞ்சிருக்காரு, அதனால அந்த உரிமையை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அப்போ இப்படி அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வோடு பேசுவார்கள். ஒரு நண்பன்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவாங்க. நம்ம தான் அல்லாஹ் அங்கேயோ உட்காந்துருக்கான் எங்கேயோ உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு கையேந்தி அப்படியே நம்ம ஃபிக்கரை பூரா அப்படியே வானத்துக்கு மேலே கொண்டு போய் துவா கேட்குறோம். அவர்கள் அவன் என்னோடு தான் இருக்கான்னு நினச்சி பேசுவாங்க. அப்படி பேசக்கூடியவர்கள் சொல்லித்தராங்க, தொழுகையில் எல்லாரும் அல்லாஹ்விற்காக தொழுகிறேன்னு யார்கிட்ட சொல்கிறாங்கன்னே தெரியாமல் தக்பீர் கட்டுறாங்க. ஆனால் ஞானம் பெற்ற இறை நேசர்கள் எப்படி தக்பீர் கட்டுவாங்கன்னா, யா அல்லாஹ் உனக்காக தொழுகிறேன், நேரம் அல்லாட்டையும் பேசுறது. எதா இருந்தாலும் நேரடியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசுனாங்கல்ல, மலக்குமார்கள் உதவி செய்யவான்னு கேட்டாங்க, என்னை படைச்ச ரப்பு எனக்கு உதவி செய்வான், நீங்கள் எல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம். அப்போ இந்த நம்பிக்கை ஒரு ஆபத்தான நேரத்திலும் எங்கிருந்து வருது அப்படின்னா, நான் அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய நேசம் உண்மையானது, அதனால் அல்லாஹ் எந்த நிலையிலும் எனக்கு உதவி செய்வானுங்கிற நம்பிக்கை யாருக்கு வரும் அப்படின்னா, உண்மையாக அல்லாஹ்வை நேசித்து வாழக்கூடியவர்களுக்கு. பெருமைமிக்கவர்களே, சும்மா நம்ம தொழுகிறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், அல்லாஹ்வுடைய நேசம்ங்கிறது நம்ம உள்ளத்தில் வந்துருச்சுன்னா, அவன் தடுத்ததை தவிர்த்து வாழ்வோம், அவன் ஏவியதை ஏற்று வாழ்வோம். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த வழிமார்களை புறக்கணிக்கிறது, திட்டுறது, அல்லாஹ்வே சொல்லிட்டான், என்னுடைய நேசர்களை என்ன செஞ்சா, அவர்களை பகைத்து கொண்டால் என்னோடு நீங்கள் போர் செய்யணும், நான் உங்களோட போர் செய்ய தயாராகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இது எவ்வளோ பெரிய வார்த்தை. அப்போ ஏன் அல்லாஹ் இந்த சலாம் சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் மார்க்கத்தில் இருக்கிறது எவ்வளவு பிரயோஜனமாக இருக்குது. ஒரு அல்லாஹ்வினுடைய நேசத்தை பெற்ற ஒருவர் வந்துக்கிட்டு இருப்பார், அவர் அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைந்தவரா அடையாதவரா நம்மளுக்கு தெரியாது. சலாம் சொல்லுவதால் அவர் அலைக்கும் சலாம் என்று சொன்னதின் காரணமாக அந்த வார்த்தை கபூலியத்தாகி விட்டால் நாம் சலாமத் அடைந்தவர்கள். நாம் அந்த நிலையில் இருந்தால், அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைந்த நிலையில் இருந்தால், வர்றவர்கிட்ட அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னால் நாம் ஒருத்தருக்கு துவா செஞ்சு அவரை சலாமத் அடைய வைத்தவராக நாம் ஆகிடுறோம். இப்போ யாரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய நினைவு வருமோ அவர்கள் மீது நம்மளுக்கு நேசம் வரணும். அல்லாஹ்வின் மீது நான் அன்பு கொண்டிருக்கேன் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை உருவாக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு பிரியம் வரணும். அதுதான் உண்மையாக அல்லாஹ்வின் மீது நேசம் வச்சிருக்கோன்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று பேர் வாங்கினவங்கள நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கணும். இப்போ என்னுடைய மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கிறேங்களேன், அந்த பெண் தான் எனக்கு மனைவி. நான் ஏன் அவங்களுடைய தாய் தந்தை கூட பிறந்த சகோதர சகோதரிகளை எல்லாம் நான் ஏன் நேசிக்கணும்? ஏன் நேசிக்கிறேன் அப்படின்னா,
என்னுடைய மனைவி எனக்கு பிரியமானவள், அவர்கள் எல்லோரும் என்னுடைய மனைவிக்கு பிரியமானவர்கள். நான் நேசிக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அவர்களெல்லாம் நேசத்துக்குரியவர்கள் என்பதால நான் அவர்கள் எல்லாத்தையுமே நான் கொண்டாடுறேன். அதே மாதிரி தான் அல்லாஹுவை நான் நேசிப்பது உண்மை என்று சொன்னால் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அனைத்தையும் நான் நேசிப்பேன். இதுதான் சட்டம், இதுதான் மார்க்கம். குர்ஆனுடைய எழுத்தை பார்க்குறோமா, அதன் மீது நம்மளுக்கு ஒரு அன்பு வரணும், ஒரு பிரியம் வரணும். குர்ஆனை எழுத்தை பார்க்கும்போது, குர்ஆனுடைய எழுத்து எழுதப்பட்ட ஒரு காகிதம் கீழே கடந்து அதை எடுத்து உயரத்தில் வைத்துவிட்டு சென்ற ஒரு குடிகாரனை அல்லாஹ் பெரிய வலியாக ஆக்கினான்னு சொல்லிட்டு வரலாறு இருக்கு. அப்ப இதுல என்ன விளங்குது? அல்லாஹுவை சார்ந்த, அல்லாஹுவை நினைவூட்டக்கூடிய அனைத்தையும் நாம் அல்லாஹ்விற்காக நேசிக்கணும். அப்படிங்கிறது இருக்கிற நிலையில அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களையே நாம புறக்கணிக்கிறோம், திட்டுறோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கோபமும் சாபமும் நம் மீது இறக்கி நாம் நாசமாக்கப்படுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது உறுதியானது. எனவே இப்படிப்பட்ட முசீபத்தான வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய வெறுப்பை பெற்று வாழக்கூடிய வாழ்க்கையில் இருந்து நம்மளை காப்பாற்றி அல்லாஹ் அவனை நேசித்து வாழக்கூடிய வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.